ரைட். இந்திரகுமார், உங்ககிட்ட தான். நம்ம போராடி பெற்ற உரிமைகளை எல்லாம் கொண்டு போய் இப்போ பாஜக அரசுகிட்ட அடக வைக்கிறதுக்கு துடிக்குது தாவேக்கா அப்படிங்கிற ஒரு வாதத்தை தான் நம்ம பிரின்ஸ் முன் வச்சாரு. ஆனால் அதெல்லாம் இல்லை, இது மாணவர்களுடைய நலன் தான் அப்படின்னு சொல்லிட்டு மூத்த பத்திரிகையாளர் டி ராமகிருஷ்ணன் சொல்றாரு. உங்களோட பார்வை இதில் என்ன சார்? மாணவர்களுடைய நலன் முக்கியமா என்றால் ஆமாம், மாணவர்களுடைய நலன் முக்கியம். அப்படி மாணவர்களுடைய நலனில் எனக்கு முன்னாடி பேசின அந்த 2 பேரில் யார் அதிகமாக உழைத்திருக்கிறார்கள் அப்படின்னா, திரு பிரின்ஸ் கஜேந்திரபாபு அவர்கள் மாணவர்களுடைய நலனுக்காக உழைத்த அளவிற்கு இந்த அரங்கத்தில் இருக்கும் வேறு யாரும் உழைத்தது கிடையாது. அதனால் அவர் மாணவர் நலன் கருதி துணைவேந்தர் நியமனத்தில் தமிழ்நாடு அரசு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பிரின்ஸ் கஜேந்திரபாபு என்ன சொன்னாரோ அதை நான் முழுமையாக ஆதரிக்கிறேன். பிரச்சனை எங்கே வருதுன்னா, மாநில அரசாங்கம் ஒரு சட்டம் வச்சுருக்கிறாங்க, பல்கலைக்கழகங்களுக்குன்னு ஒரு சட்டம். அந்த பல்கலைக்கழக சட்டத்தில் செர்ச் கம் செலக்ட் கமிட்டி வைஸ் சான்சலரை தேர்ந்தெடுக்கும். அந்த செர்ச் கம் செலக்ட் கமிட்டியில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 3 பேர் தான் மெம்பர்ஸ்ன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்க இப்போ 4 பேர் 5 பேர்னு குறிப்பிடுறாங்க. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு 2017-18 இந்த யூஜிசி நாமினி தொடர்பாக யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன்ஸ் ஒரு சர்க்குலரை அனுப்பும்போது அதில் இருந்த கைட்லைன்ஸை எடப்பாடி பழனிசாமி அரசாங்கம் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரின்ஸ் சோழர், நான் சொல்றது சரிதான் நினைக்கிறேன், எடப்பாடி பழனிசாமி அரசாங்கமே அந்த கைட்லைன்ஸை எடுத்துக்கல. ரைட். அப்போ பாஜகவோடு கூட்டணி வைத்திருந்த எடப்பாடி பழனிசாமி யூஜிசி நாமினியை போடணும்னு சொல்லும் போது எதிர்க்கிறார். இந்துத்துவ பிரச்சாரத்தையே பிரச்சாரமாக செய்து கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி கூட இந்த யூஜிசியினுடைய நாமினி போடணுன்ற மேட்டரை எடுத்து நிற்கிறாங்க. கடைசியில் அது உச்சநீதிமன்றத்தில் இன்னும் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதில் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய வாதம் என்ன அப்படின்னா, யூஜிசி நாமினி குறித்தான அந்த ப்ரொவிஷன்ஸை நாங்கள் ஏற்றுக்கிடலை அப்படின்றது தான் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய வாதம். ஒரு பக்கம் தமிழ்நாடு அரசாங்கம் கோர்ட்டில் நாங்கள் ஏற்றுக்கலன்னு வாதாடிக்கிட்டு இருக்கு. அதே அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை அமைச்சர் ஒருத்தர் இன்னைக்கு பேசுகிறாரு, நாங்கள் 5 பேர் போடுவோம், யூஜிசி நாமினியை போடுவோம்னு. முதல்ல 5 பேர் போடுறதுக்கு உங்கள்கிட்ட சட்டமே கிடையாது. ஏன்னா நீங்கள் யூஜிசி கொடுத்த கைட்லைன்ஸை எதிர்த்துட்டீங்க, அதுக்கு எதிராக தீர்மானம் போட்டிருக்கீங்க, கேஸ் போட்டிருக்கீங்க. அதே போல் உங்கள்கிட்ட இருக்கிற பல்கலைக்கழக சட்டங்களின் அடிப்படையில் 3 பேர் கொண்ட குழு தான் அமைக்க முடியும். எதன் அடிப்படையில் 5 பேர் கொண்ட குழுவை அமைத்தீர்கள்? சட்டப்படி இது செல்லாது. நம்பர் 1. 2வது, இப்படி செல்லாத ஒன்றை ஏற்படுத்துவது, ஏற்கனவே இந்த அரசாங்கம் அமைந்த நாள் முதல் ஆளுநருக்கு ரொம்ப நைச்சியமாக ரொம்ப இலகுவான ஒரு போக்கோடு நடந்து கொள்வதை பார்க்க முடிகிறது. அது வந்தே மாதரம் பாடல் பாடியதில் தொடங்கி, வந்தே மாதரம் பாடலை பாடுவாங்க, தேசிய கீதம் பாடுவாங்க, 3ஆவதாக தமிழ் தாய் வாழ்த்தை பாடுவாங்க. ஏங்க தமிழ் தாய் வாழ்த்தை பாடுனா என்ன அப்படின்னு கேட்டால், ஏன் தேசிய கீதத்தை பாடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு விதண்டாவாதம் பேசிட்டு கடைசியில் வந்தே மாதரம் முதல்ல பாடப்பட்டது அப்படின்றதுல இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசாமல் திசை திருப்பி விட்டுருவாங்க. அப்படி வந்தே மாதரம் பாடலை ஏற்றுக்கொண்ட போதே நாம் பல பேரும் சொன்னோம், இது ஆளுநருக்கு ஒரு சிக்னலாக இருக்கிறது அப்படின்னு. இப்போ இந்த யூஜிசி நாமினியை ஏற்றுக்கொண்டது அப்படின்றது, யூஜிசிக்கு எதுக்கு இதில் இருக்கணும்? யூஜிசி அப்படின்றது யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், பல்கலைக்கழக நிதி நல்கை குழு. இந்த பல்கலைக்கழகங்களுக்கு நிதி நல்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம். அதில் சில வழிகாட்டுதல்களை அவங்க வழங்குறாங்க. அப்படி வழிகாட்டுதலை வழங்குகின்ற ஒரு அமைப்பு எதற்காக துணைவேந்தர் நியமனத்தில் தன்னுடைய நாமினி இருக்க வேண்டும் என்று துடியாய் துடிக்கிறது? அவங்களுக்கு என்ன இதில் பங்கு இருக்கு? ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவுதல், நடத்துதல், நிறுத்துதல், இந்த 3 அதிகாரங்களுமே மாநில அரசாங்கத்திடம்தான் இருக்கிறது. இந்த 3 அதிகாரங்களையும் வைத்திருக்கக்கூடிய மாநில அரசாங்கத்திற்கு இல்லாத ஒரு தேர்ந்தெடுக்கின்ற உரிமை எப்படி யூஜிசி நாமினேட் பண்ற ஒருத்தருக்கு வருது? அவங்களுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? சரி, இந்த யூஜிசி அவ்வளவு நேர்மையாக தமிழ்நாட்டு இந்தியா முழுவதும் கல்வியை நிலைநிறுத்துவதற்கு துடியாய் துடிக்கிறதானா, இல்லை கோமிய ஆராய்ச்சி செய்கின்ற ஒரு நிறுவனம் போல இந்த யூஜிசி மாறி இருக்கிறது? மாமிடாலா ஜெகதீஷ்குமார்னு அதனுடைய தலைவர் என்ன சொல்றாரு, டீச்சர்ஸ் கிளாஸ் ரூம்ல ஸ்பெண்ட் பண்ற நேரத்தை விட ரீல்ஸ்ல ஸ்பெண்ட் பண்ணுங்க, மாணவர்களுக்கு ரீல்ஸ் பிடிக்கும். பல்கலைக்கழகத்துக்கு பாடம் நடத்துறதுக்கு, அகாடமிக்கா ரிசர்ச் பண்றதுக்கு, சொல்லி தர்றதுக்கு வாத்தியார் வர்றாங்களா அல்லது ரீல்ஸ் போடுறதுக்கு வாத்தியார் வர்றாங்களா? ரீல்ஸ் போடுங்கன்னு சொல்றாரு இந்த மாமிடாலா ஜெகதீஷ்குமார் அப்படின்ற யூஜிசியுடைய சேர்பர்சன். இதெல்லாம் எங்கிருந்து வருது? மதன் மோகன் மால்வியா டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஒரு மாடியூலை டீச்சர்ஸுக்கெல்லாம் இந்த யூஜிசி அனுப்பியிருக்கு. அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சாமதான பேத கண்ட கர்மா தர்மா வர்ணா இதையெல்லாம் பற்றி ஆசிரியர்கள் ஒரே ஒரு குறுக்கீடு தான். அதாவது
இவ்வளோ நாளா பாஜக அரசு செய்ய நினைச்சதுக்கு எல்லாம் இங்க திமுக அரசு தடையா நின்னுச்சு. இப்ப தாவேக்கா வந்த உடனே அதெல்லாம் செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, அப்படி எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துக்கிறதுல என்ன இருக்கு? அதுதான உண்மை, அது ஃபேக்ட்ல. பாஜக விரும்பியது என்ன? பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தில் யூஜிசி நாமினி ஒருத்தர் இருக்கணும். யூஜிசி நாமினி இருக்கும்போது தான் இந்துத்துவ ஒரு ஃபோர்ஸை வந்து உள்ள இறக்க முடியும். இப்படி யூஜிசி நாமினிஸின் மூலமாக ஏற்கனவே டெல்லி யூனிவர்சிட்டி மாதிரியான இடங்கள்ல யூஜிசியினுடைய தலையீட்டின் காரணமாக எந்த விதமான கல்வி தகுதியும் ஒழுங்கா இல்லாத நபர்கள் இன்றைக்கு பேராசிரியர்களா பணி நியமனம் பெற்று இருக்கிறாங்க. சோசியாலஜி படிச்ச ஒருத்தர் வந்து சம்பந்தம் இல்லாம ஜாகிரபியில நியமனம் பெறாரு, ஜாகிரபி படிச்ச ஒரு சோசியாலஜில நியமனம் பெறாரு. இதெல்லாம் இந்த யூஜிசியினுடைய தலையீட்டின் காரணமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர் இல்லை. துணைவேந்தர் இல்லை அப்படின்னா ஏன் போட முடியல? செர்ச் கம் செலக்ட் கமிட்டி போடுறதுல ஆளுநர் வந்து லடாய் பண்றாரு, பஞ்சாயத்து பண்றாரு. ஆளுநர் பஞ்சாயத்து பண்ற உரிமை இருக்கா? இல்ல. தமிழ்நாடு அரசாங்கம் தான் அதுல முடிவெடுக்கின்ற அதிகாரம் கொண்டது. இதை ஒன்றிய அரசாங்கம் ஒப்புக்கொள்ளாதான். ஆனா மாணவர் நலன் கருதி அவங்க சொல்றது எல்லாத்தையும் நம்ம ஒத்துக்கணுமா? நாளை இதே போல எல்லாருடைய நலன் கருதி எல்லாரும் அம்மனமாக இறங்குங்கள் என்றால் அம்மனமாக இறங்கிட முடியுமா? அவர் நல்ல பத்திரிகையாளர் எனக்கு முன்னாடி பேசினவர் வந்து ஒரு அருமையான உதாரணம் சொன்னார். நான் அந்த உதாரணத்தை மட்டும் சொல்லிடுறேன். பிரின்ஸ் தோழர் அதை சொன்னாரு, நானும் அதை வழிமொழியை ஆசைப்படுறேன். ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டின் மீது போர் தொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டதற்கு நன்றி. தமிழ்நாடு இந்த போரில் இப்போது தாவேகா அரசு நாங்கள் தலைகுனிவோம் என்று தலையை நீட்டிக் கொண்டிருக்கிறது. அதை கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அனைவரும் உடனடியாக எதிர்த்து கண்டித்து இதை தடுத்து நிறுத்தி ஆக வேண்டும். இல்லைன்னா இது மாணவர்களோட பிரச்சனை, தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் சார்ந்த பிரச்சனை. இது வெறுமன பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் மட்டுமல்ல, பல்கலைக்கழகத்தினுடைய பாடத்திட்டத்திலிருந்து மாணவர் சேர்க்கையிலிருந்து அதனுடைய இடஒதுக்கீடிலிருந்து அனைத்தும் சம்பந்தப்பட்டது. அதனால் யூஜிசி நாமினியை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள கூடாது கூடாது கூடாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.